பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கு நன்றி சொல்றோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்தரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்கள் தேவனாய் இருக்கிறீர். நாங்கள் உம்முடைய மேய்ச்சலின் ஜனமும் உம்முடைய கைக்குள்ளான ஆடுகளாய் இருக்கிறோம். இந்த நாள்ல கூட உம்முடைய சத்தத்தை கேட்டு உமக்கு பின் செல்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யோசுவா 15வது அதிகாரம். யூதா புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான பங்கு வீதமானது. இப்ப யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட தேவனால் கொடுக்கப்பட்ட பணி என்னன்னா, இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு, இந்த 12 கோத்திரங்களுக்கும் கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கணும். இப்ப யூதா கோத்திரத்துக்கு என்ன பங்கிட்டு கொடுத்தாரு அப்படின்றத இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அதனோட எல்லைகள் இங்க சொல்லியிருக்கு. ஏதோமின் எல்லைகளுக்கு அருகான சீன் வனாந்திரமே தென்புறத்தின் கடை எல்லை. தென்புறத்துல எந்த பகுதின்றத 1-4 வசனங்கள் சொல்லியிருக்கு. தென்புறமான அவர்களுடைய எல்லை உப்புக்கடலின் கடைசியில் தெற்கு முகமாய் இருக்கிற முனை தொடங்கி தெற்கு புறத்தில் இருக்கிற அக்ராபினின் மேடுகளுக்கும் அங்கிருந்து சீனுக்கும் போய் தெற்கே இருக்கிற காதேஸ் பர்னேயாவுக்கு ஏறி எஸ்ரோனை கடந்து ஆதாருக்கு ஏறி கர்காவை சுற்றி போய் அஸ்மோனுக்கும் அங்கிருந்து எகிப்தின் ஆற்றுக்கு சென்று கடல் மட்டும் போய் முடியும். இதுவே உங்களுக்கு தென்புறமான எல்லையாய் இருக்கும் என்றான். யூதா கோத்திரத்துக்கு எல்லை எதெல்லாம் அவங்களுக்கு சுதந்திரமா தேவன் கொடுத்தாரு அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து கீழ்ப்புற எல்லை 5வது வசனத்துல இருந்து 11வது வசனம் வரைக்கும் இருக்கிறது. கீழ்ப்புறத்துல எந்த எல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. கீழ்ப்புறமான எல்லை யோர்தான் முகத்துவாரம் மட்டும் இருக்கிற உப்பு கடல். வடபுறமான எல்லை யோர்தான் துவாரம் இருக்கிற கடலின் முனை தொடங்கி பெத் எக்கிலாவை ஏறி வடக்கே இருக்கிற பெத் அரபாவை கடந்து ரூபனின் குமாரனாகிய போகனின் கல்லுக்கு ஏறி போய் அப்புறம் ஆகோர் பள்ளத்தாக்கை விட்டு தெபீருக்கு ஏறி வடக்கே ஆற்றின் தென்புறமான அதுமீமின் மேட்டுக்கு முன்பாக இருக்கிற கீழ்காலுக்கு நேராகவும் அங்கிருந்து என்சேமேசின் தண்ணீர் அண்டைகளுக்கு போய் ரோஹேல் என்னும் கிணற்றுக்கு சென்று அப்புறம் எபூசியர் குடியிருக்கிற எருசலேமுக்கு தென்புறமாய் இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கை கடந்து வடக்கே இருக்கிற ராட்சதர்களுடைய பள்ளத்தாக்கின் கடைசியின் மேற்கான இன்னோம் பள்ளத்தாக்கின் முன்பு இருக்கிற மலைகளின் சிகரம் மட்டும் ஏறி போய். இதுல ஒண்ணு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எருசலேம்ல எபூசியர் குடியிருந்தாங்க. துரத்த வேண்டிய 7 ஜாதிகள்ல ஒரு ஜாதி எபூசியர். அவங்கதான் எருசலேம்ல குடியிருந்தாங்க. அந்த மலையின் சிகரத்திலிருந்து நெப்தோவாவின் நீரூற்றுக்கு போய் எபரோன் மலையின் பட்டணங்களுக்கு சென்று கீரியாத் ஏயாரிமாகிய பாலாவுக்கும் போய் பாலாவிலிருந்து மேற்கு சேயீர் மலைக்கு திரும்பி வடக்கே இருக்கிற கெசலோனியனாகிய மலையின் பக்கமாக போய் பெத்ஷி மேசுக்கு இறங்கி திம்னாவுக்கு போய் அப்புறம் வடக்கே இருக்கிற எக்ரோனுக்கு பக்கமாய் சென்று சிக்ரோனுக்கு ஓடி பாலா மலையில் கடந்து யாப்னியேலுக்கு சென்று கடலிலே முடியும். இப்ப பார்த்தது ஃபுல்லா கிழக்கு புறமான எல்லை. அடுத்து 12ல இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. 15 வரைக்கும் சொல்லியிருக்கு. அது மேற்கு புறமான எல்லை. மேற்புறமான எல்லை பெரிய சமுத்திரமே. அது யூதா புத்திரருக்கு அவர்களுடைய வம்சத்தின்படி
சுற்றி இருக்கும் எல்லை. எப்புனேயின் குமாரனாகிய காலேப்புக்கு யோசுவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி ஏனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எபிரோனை யூதா புத்திரரின் நடுவே பங்காக கொடுத்தான். இந்த காலேப் யூதா கோத்திரத்தை சார்ந்தவர். யூதா கோத்திரத்துல இந்த காலேப் யோசுவாட்ட கேட்டதை நம்ம முந்தின அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். கடைசி வசனத்துல எபிரோனை கொடுத்ததை நம்ம பார்த்தோம். அதைத்தான் இங்க மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கு. எபிரோனை காலேப்புக்கு யோசுவா சுதந்திரமாக கொடுத்தார். அங்கே இருந்த சேசாய், ஹகிமான், தல்மாய் என்னும் ஏனாக்கின் 3 குமாரரையும் காலேப் துரத்தி விட்டு, அந்த ஏனாக்கியரை துரத்தணும். அந்த 7 ஜாதியில ஒரு ஜாதி ஏனாக்கியர் துரத்த வேண்டிய ஆண்டவர் அவங்கள அழிச்சு போடணும்னு சொன்னாரு. அது மாதிரி இவங்க அதை துரத்தி விட்டு அந்த தேசத்தை காலேப்பு சுதந்திரிக்கிறான். அங்கே இருந்து தெபீரின் குடிகளிடத்திற்கு போனான். முற்காலத்திலே தெபீரின் பெயர் கீரியாத் செப்பேர். கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடித்தவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னார். யாரு இந்த கீரியாத் செப்பேரை பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னோட மகளை திருமணம் செய்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அப்பொழுது காலேப்பின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்தினியேல் அதை பிடித்தான். ஒத்தினியேல் அந்த பட்டணத்தை பிடிச்சதுனால தன் குமாரத்தியாய் அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். இந்த ஒத்தினியேலை குறிச்சு நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனத்துல இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேப்பின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்தினியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். கர்த்தர் இஸ்ரவேலரை ரட்சிக்கும்படியா ஒத்தினியேலை எழுப்பினார். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். 40 வருஷமா இஸ்ரவேல் மக்களை நியாயம் விசாரித்து அவங்களுக்கு கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்திறங்கியது அப்படின்னு பார்த்தோம். அப்படிப்பட்ட இந்த ஒத்தினியேலை காலேப் தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்ததை இங்க பார்க்கிறோம். அவள் புறப்பட்டு போகையில் அக்சால் புறப்பட்டு போற நேரத்துல, திருமணம் முடிஞ்சு கிளம்புற நேரத்துல தன் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்று கொண்டு கழுதையின் மேல் இருந்து இறங்கினான். காலேப்பு பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றார். இப்ப அவ கழுதையில இருந்து இறங்குறா. இறங்கி முதல்ல ஹஸ்பண்ட பெர்மிஷன் வாங்கிட்டு எங்க அப்பாட்ட ஒரு வயல்வெளியை கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு கழுதையை விட்டு இறங்கி காலேப்பு இதெல்லாம் பார்த்துட்டு அவர் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர் பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும். எனக்கு ஏற்கனவே வறட்சியான நிலத்தை கொடுத்துட்டீங்க, இப்ப நீர் பாய்ச்சலான நிலத்தை எனக்கு கொடுக்கணும். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். உடனே மக கேட்ட உடனே நல்ல நீர் பாய்ச்சலான நிலத்தை காலேப்பு தன் மகளாகிய அக்சாலுக்கு கொடுத்தார். இதுல நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்றோம். இது நம்மளோட ஜப வாழ்க்கைக்கும் இது தேவை. முதல்ல அவ அவங்க அப்பா ஏற்கனவே ஒரு வறட்சியான நிலத்தை கொடுத்திருந்தார்.
அத நன்றியோடு ஏற்றுக்கொள்றான். நீங்க எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஆண்டவர் நமக்கு எதெல்லாம் ஏற்கனவே கொடுத்திருக்காரோ அதுக்கெல்லாம் நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கணும். ரெண்டாவது, எங்க அப்பாட்ட கேட்டா அவர் கொடுப்பாரு அப்படின்ற விசுவாசத்தோடு வந்து கேட்கிறான். அது மாதிரி நம்மளும் ஆண்டவர்கிட்ட எதை ஜெபத்துல கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோன்ற விசுவாசம் நமக்கு தேவை. மூன்றாவது, தன்னை தாழ்த்துற அந்த கழுதையில ஏறி இருந்தாவ அதுல இருந்து இறங்கி அப்பா கிட்ட பேசுறா. அது மாதிரி நம்மளும் தேவ சமூகத்துக்கு கடந்து வரும்போது நம்மளை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது நம்மளோட ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு. அடுத்து 4வது காரியம், அவ ஜெபம் வந்து என்ன சொல்றான்னா, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும். தன்னுடைய இத வந்து தெளிவா அவங்க அப்பாட்ட எளிமையா, ரொம்ப பெருசாலாம் சொல்லல. நீர் பாய்ச்சலான எனக்கு ஏற்கனவே வறட்சியான நிலத்தை தந்திருக்கீங்க, இப்ப நீர் பாய்ச்சலான நிலத்தை எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையா என்ன ஆசீர்வாதத்தை தரணும், எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரணும் அப்படின்னு ஆண்டவர் அவங்க அப்பாட்ட கேட்கிறா. இது போல நம்மளும் எளிமையா ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். உடனே அவங்க அப்பா வந்து ஜெபத்துக்கு அவ கேட்டதுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நல்ல செழிப்பான நிலத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிருக்கு. அது மாதிரி ஆண்டவரிடத்துல நம்ம எதை கேட்கிறோமோ அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் வந்து ஜெபத்தை கேட்கிறவர், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால நம்மளும் அக்ஸால போல பரம தகப்பனிடத்துல நம்மளோட தேவைகளை சொல்லி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியா கேட்கும் போது நமக்கும் செழிப்பானதை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாரு. அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, யூதா கோத்திரத்துக்கு யோசுவா வந்து பங்கிட்டு கொடுத்தாரு. அதனோட தென்புற எல்லை என்ன, கீழ்ப்புற எல்லை என்ன, மேல்புற எல்லை என்ன அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கு. அதுல வந்து எருசலேம்ல வந்து எபூசியர் குடியிருந்தாங்க, அதுவும் இந்த எல்லைக்குள்ள வந்ததை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து காலேப்பு வந்து இந்த கீரியாத் செப்பேரை யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னோட மகளை திருமணம் செய்து வைப்பேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே அப்ப வந்து அவனுடைய காலேப்போட தம்பி மகனான ஒத்தினியேல் வந்து அதை ஜெயிச்சதுனால தன்னுடைய குமாரத்திய மகளான அக்சாலை திருமணம் செய்து வைக்கிறாங்க. அவங்க புறப்படும் போது அக்சால் வந்து ஒரு அவங்க ஹஸ்பண்ட வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு கழுதையை விட்டு இறங்குறா. அதை பார்த்துட்டு காலேப் என்ன கேட்டாருன்னா, உனக்கு என்ன வேண்டும்னு கேட்டாரு. அது மாதிரி நம்ம புதிய ஏற்பாட்டுல கூட பல இடங்கள்ல நம்ம பார்க்கலாம், இயேசு கிறிஸ்து வந்து உனக்கு நான் என்ன செய்யணும், என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கறத நம்ம பார்க்கலாம். அது மாதிரி நம்ம கிட்டையும் கேட்கிறாங்க, நமக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது நம்மளோட தேவைகளை நம்ம ஆண்டவர்கிட்ட சொன்னோம்னா ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு கட்டாய பதில் கொடுப்பாங்க. அவ சொல்றா, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரணும், ஏற்கனவே நீங்க கொடுத்த வறட்சியான நிலத்தை கொடுத்தீங்க, நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தரணும் அப்படின்னு கேட்கிறா. வறட்சியான நிலத்தை கொடுத்துட்டீங்களேன்னு சொல்லிட்டு அவ முறுமுறுக்கலை, தனக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கேட்டு பெற்றுக்கொள்றான். நம்மளும் கூட ஒரு சில கடினமான சூழ்நிலைகள்ல வரும்போது ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுக்காம நம்ம பிரச்சனைய அவரிடத்துல சொல்லும் போது அவர் பிரச்சனைக்கு பதில் தருவார். அப்பொழுது அவளுக்கு மேற்புறம் கிழக்கு புறத்துல செழிப்பான நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் காலேப்பு கொடுத்தது போல ஆண்டவரும் நம்மளோட ஜெபத்துக்கு பதில் தருவாரு. அக்சாலோட ஜெபத்துல இருந்து நன்றியோடு அவங்க அப்பாட்ட கேட்டா, அது மாதிரி நம்மளும் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லணும். ரெண்டாவது, அவ விசுவாசித்தா, எங்க அப்பாட்ட கேட்டா கிடைக்கும்னு விசுவாசித்து கேட்டா, அது போல நம்மளும் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். தன்னை தாழ்த்துனா கழுதையில இருந்து இறங்கி ஜெபம் பண்றா. அதனால எப்பெல்லாம் நம்ம தேவ சமூகத்துக்கு போறோமோ அப்பெல்லாம் நம்மளை தாழ்த்தி
ஆண்டவரோட சமூகத்துல நம்ம ஜெபம் பண்ணணும். அப்புறம் அவ ஜெபம் ரொம்ப எளிமையா இருந்தது. எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையா கேட்டா. அது மாதிரி நம்ம சாதாரண வார்த்தைகள் மூலம் நம்மளுடைய தேவைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது ஆண்டவர் பதில் கொடுப்பார். எப்படி அக்சாலுக்கு அவங்க அப்பா காலேப் உடனே கொடுத்தது போல நமக்கும் ஆண்டவர் உடனே நம்மளோட ஜெபத்துக்கு பதில் தருவார். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஜெபத்தை கேட்கிறவ ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உடைய சமூகத்துல விசுவாசத்தோடு ஜெபித்து ஆண்டவரே நாங்க கேட்கிற காரியத்துல ஆண்டவரே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அக்சாலை போல தாழ்மையோடு இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எளிமையான ஜெபத்துக்கும் நீங்க பதில் தரீங்க. ஆண்டவரே, நாங்களும் கூட எங்களுடைய தேவைய உம்மிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. இங்க ஒவ்வொருவரையும் தொட்ட ஆசீர்வதிங்க. எல்லா வறட்சியையும் மாற்றி செழிப்பாக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. சத்தியத்தை அறிந்து அநேகர் உம்மை விசுவாசித்து ரட்சிப்பு பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.